ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹைனோ சேனல். ஹைனோ சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரான் கறி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இறால் வந்துட்டு கிரேவி மாதிரி இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். செமி கிரேவியாக இருக்கும். கிரேவி வந்துட்டு நீங்கள் இட்லி தோசை சாதத்தோட சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய விதமான இறால் ரெசிபிஸ் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இது என்னோட ஸ்டைலில் இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறால் கறி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிரேவி வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் நாளா கட் பண்ணி சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு நம்ம இந்த எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இப்போ பாதி வதங்கிடுச்சு. இதுல ஒரு 7 முந்திரி சேர்த்துக்கிறேன். நீங்க முந்திரிக்கு பதிலாக உடச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை சொல்லுவாங்க, அதை கூட சேர்த்துக்கலாம். 10 பல்லு வந்துட்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்க துருவி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கிறேன். தேங்காய் வந்துட்டு நம்ம வதக்கி அரைக்கும் போது குழம்போட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி முந்திரி தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு ஃபைன் பேஸ்டா இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இறால் கறி வந்துட்டு தாளிச்சுக்கலாம். இன்னைக்கு நான் மண் சட்டியில தான் செஞ்சிருக்கேன். நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இல்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ரெண்டும் நல்லா எண்ணெயில பொரியட்டும். இறால் வந்துட்டு ஹீட்டும்பாங்க, அதனாலதான் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யறேன். இப்போ கடுகு ஜீரகம் ரெண்டும் நல்லா எண்ணெயில பொரிஞ்சிட்டு இருக்கு. இதுல வந்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு நல்லா பொடியை கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நான் எண்ணெயிலே வதக்கிக்க போறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாதி அளவுக்கு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இதுல 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் எண்ணெயிலே வதக்கி போறேன். அடுத்து வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா நான் எண்ணெயிலே வதக்கிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா எண்ணெயில வதங்கிட்டு இருக்கு. இதுல ஒவ்வொரு மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கடைசி அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா நான் வதக்கிக்க போறேன். சட்டி அப்படிங்கறதுனால லைட்டா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இன்னைக்கு நான் வந்துட்டு 1 கிலோ அளவுக்கு இறால் வாங்கியிருந்தேன். அதை கிளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த குடல்லாம் எதுவும் இல்லாம நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் தனியா பிரிஞ்சு இருக்கு பாருங்க. இந்த டைம்ல நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட நான் கலந்து விட்டுக்கிறேன். பாருங்க, இறால் வந்துட்டு நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமா விட்டீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த விழுது இதோட சேர்த்துக்கலாம். விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த இறாலோட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால ரொம்ப நேரம் வந்துட்டு இதை வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. இறாலோட சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ நம்ம சேர்த்த அந்த விழுது வந்துட்டு இறாலோட சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்துட்டு நான் அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து செமி கிரேவியா இருக்கணும், ரொம்ப வந்து திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம செமி கிரேவியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்காக செமி கிரேவி மாதிரி செஞ்சிருக்கேன். நீங்க ட்ரையா வேணும்னாலும் நீங்க ட்ரையா கூட செஞ்சுக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையா இருந்ததுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவி வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்த அந்த மசாலா இறாலோட சேர்ந்து இந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ் இருந்தா போதும் அப்படிங்கிறதுக்காக நான் தண்ணி ரொம்ப அதிகமா சேர்க்கல, சாதத்தோட சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் செமி கிரேவியா செஞ்சிருக்கேன். இப்போ இறாலோட சேர்ந்து இந்த மசாலா எல்லாம் கொதிச்சுட்டு சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. இறாலும் நல்லா வெந்துருச்சு, கிரேவி நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சட்டி அப்படிங்கறதுனால சூடு வந்து அப்படி இருந்துட்டே இருக்கும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தழையை தூவிட வேண்டியது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான நம்மளுடைய இறால் கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது என்னோட ஸ்டைல நான் ட்ரை பண்ணிருக்கேன். சூடான சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருந்தது. நீங்க இட்லி தோசையும் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல ட்ரை பண்ண ரொம்பவே நல்லா வந்தது. கண்டிப்பா நீங்களும் இறால் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அதோட டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.